ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து காலையிலேயே பூஜை பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு. விளக்கிட்டு சாமியை வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி விட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊரில் வந்து இன்றைக்கி படைக்கிறதா சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. இன்றைக்கி மார்கழி ஃபுல்லாகவே படைப்பாங்க. அதனால் காலையிலேயே வந்து கோயிலுக்கும் போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு முருகரை நல்லா பார்த்துட்டு, இன்னும் கூட்டமும் இல்லை, நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இளஞ்சி சாதம், சுண்டல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலே பசங்களுக்கு வந்து டிஃபன் வந்து செஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இட்லி, வரகரிசியில் வந்து இட்லியும், அப்புறம் வந்து பரங்கிக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் தான் செய்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்கூலுக்கு வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், கொய்யாப்பழம் தான் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொரியர் போடுற வேலையும் இருந்தது. கொரியருமே வந்திருந்ததும் கூட. புடவை ஒன்று வந்திருந்தது. எனக்கு இல்லை, இது வந்து அம்மாவுக்காக வந்திருந்தது. ஃபெமினைன்லேருந்து நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன். இப்போ ஜனவரி 10 நடக்கக்கூடிய நயன்தாரா ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த பார்சல் வந்திருந்தது. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் தான் நான் பிரித்து பார்க்கணும், சரி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். ப்ளவுஸ் தைக்க போகும்போது தான் வந்து பிரித்து பார்க்கணும். உள்ளே வந்து அதே பார்டர் கலர்லேயே வந்து ப்ளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்தது. கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னா, கோலப்பொடியெலாம் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதை வந்து வெயிலில் காய வச்சோம்னா அது வந்து ஃபேட் ஆகிடும். இது மாதிரி நிழலில் தான் காய வைக்கணும், அப்போ தான் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி லஞ்சே வந்து எங்களுக்கு டிஃபன் வரகரிசி ஊத்தாப்பம், கோலார் சட்னி. கொரியர் எல்லாமே கொண்டு போய் போயாச்சு, கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரேக் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகவே இது முன்னாடியே எடுத்தது. இந்த மாதிரி ரேக் வந்து வெயிட்டும் தாங்காது, கடகடன்னு ஆடவும் செய்யுது, பெருசாக ஒர்த்தாக தெரியல. அதனால் அண்ணன் வந்து 4 வச்சு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அவங்க நல்லா வந்து டாட்டா ராடில் வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவுட்புட் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அதை விட இது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியும் கூட, நல்ல கனமாகவும் இருந்தது, நிறைய வெயிட்டுமே தாங்குச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கிட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.